ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த காலை பொழுதில் முகத்தில் உள்ள தழும்புகளை மறைக்க முடியாமல் நிறைய ஆண்களும் பெண்களும் அவதிப்படுகிறார்கள். முகப்பருவு முகத்தில் கிள்ளி அந்த காயத்தை ஏற்படுத்திய தழும்புகள் பள்ளங்களாக இருக்கும். தினந்தோறும் பெண்களுக்கு முகப்பருவு ஒரு கவலையை உண்டு பண்ணும். அது கிள்ளி எடுத்த இடங்களில் பள்ளங்களாக இருக்கும். அந்த பள்ளங்களை மேவுவதற்கு, தழும்பு மறைவதற்கு இந்த மருந்தை தயாரிக்க உள்ளோம். முகப்பருவு வரும் காலம் குறைந்தது 15 வயதில் இருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரும். இதை குறிப்பிட்ட நாளில் தானாக மறைந்துவிடும். அதனால் அதை நீங்கள் கிள்ள வேண்டாம். முகத்தில் சில பச்சிலைகளை போட்டாலே அது மறைந்துவிடும். இல்லையென்றால் வேப்ப இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து தினமும் கழுவி வர முகப்பருவு தானாக மறையும். முகப்பருக்களை கிள்ளி எடுப்பதால் முகங்களில் பள்ளங்கள் விழுகின்றன. இந்த பள்ளங்களை சரி செய்ய முடியாமல் முகம் பார்க்க அசிங்கமாகவும் பள்ளமாக இருக்கும். அவர்களுக்கு முக அழகு குறைந்திருக்கும். இந்த முக அழகு குறைந்த அவர்கள் எத்தனை முகப்பூச்சுகள் போட்டாலும் அந்த பள்ளம் நிறைவேறாது. அதற்கு மூலிகை மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம் இருக்கின்றது. அந்த பாரம்பரிய மருத்துவத்தில் உங்கள் வீட்டில் அருகில் கிடைக்கும் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தி இந்த முகத்தழும்புகளை நாம் பள்ளங்களையும் அம்மை போட்ட முகத்தில் அம்மை தழும்புகளையும் மறைய வைக்க இது ஒரு சிறந்த மருந்து. இந்த கருவேப்பிலையை நாம் சாப்பிடும் போதும் கருவேப்பிலையை எடுத்து வெளியே எறிந்து விடுகிறோம். ஏனென்றால் கருவேப்பிலையை அதிகம் பேர் சாப்பிடுவது கிடையாது. ஆனால் கருவேப்பிலையை சாப்பிடுவது கண்ணுக்கு குளிர்ச்சி. இது எங்கும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் அருகில் கடைகளிலும் தினந்தோறும் உங்கள் புழக்கத்திலேயே கிடைக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையுடன் சேர்ந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து முகப்பூச்சிக்கு இதை பயன்படுத்தி வருகிறார்கள். பெண்கள் அதிகமாக கஸ்தூரி மஞ்சளை தேய்த்து முகங்களை கழுவ முகம் அழகு பெறும். இதனுடன் சேர்த்து எலுமிச்சம் பழத்தை நாம் சேர்க்கும்போது இதனுடைய தன்மை மாறும். எலுமிச்சம்பழம் சிட்ரிக் ஆசிட் இதில் அதிகமாக இருப்பதால் இந்த எலுமிச்சம்பழம் பட்ட இடத்தை புண்ணாக்கும் திறன் கொண்டது. சாதாரணமாக ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நாம் குளிர்பானம் சாப்பிட்டோம் என்றால் குடலில் உள்ள பகுதிகளை அரித்துவிடும். இதேபோல் இதை முகத்தில் போடும்போதும் அரிப்பு ஏற்படும். ஆனால் அரிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த கஸ்தூரி மஞ்சளும் இதனுடன் சேர்த்து கசகசா, நாம் உண்ணும் உணவில் சேர்க்கும் இந்த கசகசாவையும் சேர்த்து ஒன்றாக இணைக்கும் பொழுது இதனுடைய மாறுதல்கள் ஒன்று சேரும்போது முகத்தழும்புகளை மறைக்க இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படும். இதனுடைய கலவைகள் இந்த 4ம் சேர்ந்து கலவையாக மாறும்பொழுது முகத்தின் அழகை அதிகரிக்கும். பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டோ அல்லது சிறு துணிகளால் முகத்தை கட்டிக்கொண்டு செல்கிறார்கள். கடைசியில் துணியை கழட்டி பார்க்கும்போது முகங்கள் அதிக பள்ளங்களாக இருக்கும். முகப்பள்ளங்களை மறைப்பதற்கு எத்தனையோ வகையான பசைகளை தடவுகிறார்கள். அத்தனை பசைகளுக்கும் இந்த முகப்பள்ளங்கள் மறைவதில்லை. இந்த மருந்தை நாம் முகத்தில் பயன்படுத்த பள்ளங்கள் மறைந்து பள்ளங்களின் நடுவில் உள்ள பள்ளங்களில் சதைகள் மேடேறி ஒரே அளவாக முகம் சீராகும். இந்த சீராக வருவதற்கு இந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து எலுமிச்சம்பழம் சாறு இதுவும் சேரும் பொழுது அந்த முகப்பள்ளத்தில் புண்கள் ஏற்படுவது போல் தோணும். ஆனால் அது புண் ஆகாது. உள்ளே உள்ள சதைகளை வெளியே கொண்டு வரும். அந்த முகக்குழியில் உள்ள புண் போல் ஏற்படும் என்று பயப்பட வேண்டாம். அது சதைகளை சமம் செய்து சதையை வளரச் செய்யும். இதனுடன் கஸ்தூரி மஞ்சள் கசகசா சேரும்போது அந்த புண்களை ஆற்றி தோள்களை பழைய நிலைக்கு கொண்டு வரும். இது 4ம் சேர்ந்து முகத்தில் பூசி வர ஒரு 15 நாட்கள் பூசி வர அந்த முகத்தில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். 48 நாள் இதை பூசி வரும்போது முகப்பள்ளங்கள் மாறி முகம் அழகாக இருக்கும். இந்த முக அழகு பெற இந்த மருத்துவத்தை நாம்
இப்பொழுது பார்ப்போம். குறைந்தது 20 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை எடுக்க வேண்டும். இந்த கருவேப்பிலையை நன்றாக அரைத்து அதனுடன் கசகசாவும் அதே அளவுக்கு 20 கிராம் அளவுக்கு எடுக்க வேண்டும். 20 கிராம் அளவுக்கு கசகசா எடுத்து கருவேப்பிலையை லேசாக அரைத்து வைத்திருந்ததுடன் கலக்கவும். இதனுடன் சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் 20 கிராம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். கஸ்தூரி மஞ்சள் சேர்க்க முகத்தில் உள்ள புண்களை ஆற்றும் வல்லமை வாய்ந்தது. முகத்தில் உள்ள சிறு தழும்புகளும் மாறும் வல்லமை கொண்ட இந்த கஸ்தூரி மஞ்சளையும் சேர்க்கும் பொழுது இதனுடன் வினைபுரிய எலுமிச்சம் பழம் ஒரு முழு பழத்தையும் இதனுடன் சேர்க்க வேண்டும். இந்த அளவுக்கு சேர்த்து குழைத்தெடுத்து அந்த குழைத்தெடுத்த கலவையை முகத்தில் மெதுவாக தடவி 2 மணி நேரம் காய விட வேண்டும். 2 மணி நேரம் காய விட்டால் அந்த முகத்தில் அழகு கூடும். சிறுக சிறுக பள்ளங்கள் மறையும். இது குறைந்தது 48 நாட்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். கஸ்தூரி மஞ்சள் 20 கிராம், கருவேப்பிள்ளை 20 கிராம், கசகசா 20 கிராம், எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக ஒரு பழம் போதுமானது. இவைகளை ஒன்றாக கலந்து முகத்தில் காலையில் ஒரு 7 மணி அளவில் நாம் முகத்தில் போட்டு இங்கே வேலைக்கு செல்லும் முன்பு இதை ஒரு 2 மணி நேரம் முகத்தில் காய விட்டு பின்பு முகத்தை வெந்நீர் வைத்து முகத்தை கழுவி வர முகத்தில் உள்ள பூச்சுக்கள் களையும். அதன் பின் நீங்கள் வேலைக்கு செல்லலாம். இதுபோல் 48 நாள் நாம் செய்து வர அந்த முகத்தழும்புகள் மாறும். முகத்தழும்புகள் மட்டுமல்லாது முகப்பருக்கள் அடுத்து வராது. முகப்பருக்கள் வராமல் இருக்க முகம் அழகாக இருக்கும். உடல் பொலிவுடன் இருக்கும். முகம் வசீகரமாகவும் இருக்கும். அம்மை தழும்புகள் சிறுக சிறுக மாறும். அம்மை தழும்புகள் கண்டிப்பாக 6 மாதங்கள் ஆகும் அந்த தழும்புகள் மாற. இது 48 நாட்களில் சிலருக்கு மாறும். ஒரு முறை வந்த அம்மைக்கு ஒரு 48 நாட்களில் செல்லும். சிலருக்கு இருமுறை அம்மை மறு பாய்ச்சல் ஆகிவிட்டது என்பார்கள். ஏனென்றால் அம்மை பார்த்தவர்களுக்கு வீட்டில் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அம்மை மறுபடியும் வரும். அந்த அம்மைக்கு பெரிய பெரிய பள்ளங்கள் ஆகிவிடும். முகங்களும் கைகளிலும் எந்த இடத்தில் தழும்புகள் இருக்கிறதோ அத்தனை இடங்களிலும் இந்த கலவையை நாம் பூசி வர அந்த முகப்பூச்சு பூச முகத்தில் உள்ள பள்ளங்கள் மறைந்து சதைகள் வளர்ந்து முகப்பள்ளம் இல்லாத தழும்புகள் இல்லாத முகங்களாக மாற்றும். இந்த மருந்தை நாம் முன்னோர்கள் எல்லோரும் பயன்படுத்தினார்கள். கிராமப்புறங்களில் இது சர்வசாதாரணமாக எல்லார் வீட்டிலும் இதை செய்வார்கள். அவர்களுக்கு முகத்தழும்புகள் இருக்காது. அவர்கள் அதிக வேலை செய்வதால் வேர்வையின் மூலமாக அந்த உப்புத்தன்மையினால் அந்த பள்ளங்களில் உப்புத்தன்மை நிற்க நிற்க அதில் புண்கள் ஏற்படும். அதன் மேல் இந்த மஞ்சளையும் கருவேப்பிள்ளை கசகசா எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்த கலவையை முகத்தில் பூசி வர அந்த பள்ளங்கள் மாறும். முகப்பள்ளங்கள் மாற மாற முக அழகு பெறும். இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது சிறுவர்களாகிய ஒரு 14 வயதில் இருக்கும் பெண்களும் சிறு ஆண்களுக்கும் இந்த முகப்பரு வருவதை தடுக்கவும் முடியும். வந்த பருக்கள் மறையச் செய்யும். இதை பெரிய விநியோகஸ்தர்கள் கம்பெனிக்காரர்கள் இதை மருந்தாக மாற்றி நமக்கு பசையாக தருகிறார்கள். ஆனால் இதில் ஒரு மருந்து கலவை குறைந்தாலும் அந்த பசையானது முகத்தில் சதையை வளர்க்காது. அதனால் நாம் நேரடியாக செய்து அன்றாடம் இதை தயாரித்து முகத்தில் பூசி வர வேண்டும். இப்படி பூசி வர முகத்தினுடைய பள்ளங்கள் மாறி சதைகள் ஒன்றாக சேரும். இது எத்தனை மருத்துவமானாலும் இந்த சதைகளை ஒன்று சேர்க்க சிரமப்படுவார்கள். இந்த சிரமம் இல்லாத அதிக அளவில் முகம் அசிங்கமாக இருந்தவர்களுக்கும் முகம் பொலிவுடனும் அழகுடனும் வழுவழுப்பாகவும் இருக்கும். இந்த முகப்பூச்சி மருந்தை எல்லோரும் பயன்படுத்தி முகத்தில் உள்ள தழும்புகளையும் கை கால்களில் உள்ள தழும்புகளையும் இது மாற்ற வல்லது. கை கால்களில் அம்மை தழும்புகள் இருந்தாலும் இது மாற்றும். குழந்தைகளுக்கு போட்டிருக்கும் அம்மை தழும்புகளை சிறு வயதில் போட்டு வர முகமும் அழகாக இருக்கும். கருப்பாக இருக்கும் அம்மை தழும்புகளும் மாறி தோல் நிறம் உள்ள அவர்கள் எந்த நிறத்தில் இருக்கிறார்களோ அதே நிறத்தில் தோள்கள் மாறும். அம்மை தழும்புகள் வந்தால் அனைத்து பகுதிகளிலும் இதை போட்டு வர அம்மை தழும்புகள் தானாக மறைந்துவிடும். அம்மை தழும்புகள் மறைவதற்கு அம்மனுக்கு உகந்த இந்த மஞ்சள் போடுவதால் அந்த அம்மை தழும்புகள் கண்டிப்பாக மாறும்.
இந்த தழும்புகள் உள்ள முகத்திற்கு பல மருந்துகளை பூசி முகத்தை சிலர் கெடுத்து கொள்கிறார்கள். முகம் கருப்பாகவும் வெந்த முகம் போல் ஆகிவிடும். சிலருக்கு வரி வரியாக மீன் செதில்கள் போல் முகத்தில் ஏற்படும். அதை மறைக்க முடியாமல் எல்லோரும் வேறொரு நிலையில் உள்ள பசைகளை தடவி முகத்தில் முகப்பூச்சி பவுடர்களை பூசி மறைக்கிறார்கள். அது எத்தனை நாள் மறைத்தாலும் அதிகமாகி கொண்டே இருக்கும். இதற்காக நம்மளுடைய இந்த மஞ்சள், கஸ்தூரி, எலுமிச்சை, கசகசாவினுடைய கலவையை முகத்தில் பூச முகத்தில் கரும்புள்ளிகளும் மாறும். மீன் செதில்கள் போல் முகத்தில் இருக்கும். சில ஆண்கள் முகச்சவரம் செய்தவர்களுக்கு கன்னங்களில் அசிங்கமாக படைகள் போல் இருக்கும். அந்த படைகளும் இதனால் வெளியேறி முகம் அழகாக இருக்கும். முகத்தில் ஏற்படும் அனைத்து வகையான புள்ளிகளையும் இது வெளியேற்ற உள்ளது. முகத்தில் மட்டுமல்ல, கை கால்களில் உள்ள புள்ளிகளையும் அது போக்கும். புள்ளிகள் என்றால் அந்த தழும்புகள் அம்மை தழும்புகள் அல்லாது சிலருக்கு கரும்புள்ளிகள் நிறையாக இருக்கும். முட்டுகளிலும் இரு முட்டிகளிலும் கரும்புள்ளிகள் இருக்கும். இந்த முட்டிகளில் உள்ள கரும்புள்ளிகளையும் இது அகற்றும். முகத்தில் போட மீசை என்று சொல்வார்கள். பெண்கள் மீசை என்பார்கள். அந்த மீசைகள் வளராது. குழந்தைகளுக்கு இது போட்டு வர பெண் மீசையை வளர விடாது. இந்த பெண் மீசைகள் சிறு குழந்தைகளிலிருந்து முகத்தில் மஞ்சள் இப்பொழுது உள்ள அவசர காலத்தில் யாரும் மஞ்சள் பூசுவது கிடையாது. பெண்கள் முந்தைய போல் மஞ்சள் பூசி வர முகத்தில் முடி முளைக்காது. இப்பொழுதெல்லாம் மஞ்சள் பூசுவது கிடையாது. ஏனென்றால் அழகு சாதனங்கள் அதிகமானதால் மஞ்சள் பூசுவதை விட்டுவிட்டார்கள். எவ்வளவு முகத்தில் பள்ளம் இருந்தாலும் இந்த மஞ்சள் பூசி வர முக அழகு கூடும். இந்த முக அழகுக்கு கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு பலனை தரும். எலுமிச்சம்பழத்தை சிலர் தனியாக தேய்ப்பார்கள். தனியாக தேய்த்தால் முகம் முழுவதும் எரிய ஆரம்பிக்கும். முகம் முழுவதும் எரிந்து காயங்களாகி திட்டாக புண்களாகும். கருப்புகள், அந்த கருப்புகளையும் இந்த மஞ்சள் கலவை சேர்ந்த கருவேப்பிலை அந்த கலவையை சேர்க்கும் பொழுது திட்டாக இருந்த இடங்களையும் வழுவழுப்பாக மாற்றி முக அழகை கூட்டும். இந்த கலவையை பூசும்போது நல்ல மணமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை காலை நேரத்தில் பூசி வர நல்லது. வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் மதிய வேளையில் வேலைகளை முடித்துவிட்டு இதை முகத்தில் பூசி மாலை வேளையில் குளித்து வர முகங்கள் அழகு பெறும். இதை இரவு நேரங்களில் சிலர் பூசுவார்கள். இரவில் பூச குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வெயில் காலத்தில் இதில் இரவில் பூசினாலும் தவறில்லை. முகத்தில் எவ்வளவு முகப்பருக்கள் இருந்தாலும் மறைந்துவிடும். இன்று பூச நாளை முகப்பருவு மாறும். புதியதாக வந்த முகப்பருவுக்கள் உடனே மறையும். இதை பயன்படுத்தி முகத்தழும்பிலிருந்து அனைவரும் விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சுமதி என்னும் பெண் பொன்னமராவதியில் இருந்து கடிதம் எழுதியுள்ளார். அவர் 5 வருடத்திற்கு முன்பே கருப்பையை எடுத்து விட்டார்களாம். இப்பொழுது சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் கடைசியில் அந்த அடிவயிறு இழுத்து பிடித்து வலிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆலோசனை, சிறுநீரகம் சுருங்கி இருக்கிறது, அதை பெரியதாக்கினால் சரியாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்களாம். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் என்று இந்த சுமதி எழுதியுள்ளார். இதற்கு நாம் அறுவை சிகிச்சை தேவையில்லை. நாம் முன்பே சொன்னது போல் சிறுநீரக பைகளில் சிறுநீர்கள் அதிகம் தேங்காமல் இருந்து உப்புக்கள் படிந்து சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். இவர்களுக்கு அதிகமாக நீர் சேர்த்த பழங்கள் இவர்கள் சாப்பிட வேண்டும். சுரக்காய் இவர்கள் வாரம் ஒரு முறை சாப்பிட இந்த சுருக்கம் அடிவயிற்று வலி குறையும். ஏன் அடிவயிற்று வலி ஏற்படுகிறது என்றால் அவர்களுக்கு அந்த அடிவயிற்றில் அதிக சக்தி இல்லாமல் ஏற்கனவே கருப்பை வெளியே எடுத்ததால் அதன் அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் வலி சுருக்கு என்று குத்தும் அல்லது அடிவயிற்றை பிடித்து கொண்டுதான் சிறுநீரகம் கழிக்க முடியும். இவர்கள் கண்டிப்பாக கை கால்களில் தேங்காய் எண்ணெய் தேய்க்க வேண்டும். இவர்களுக்கு அதிக சூடு ஒத்துக்கொள்ளாது. வெயிலில் அலைந்து திரிந்து வந்து சிறுநீரகம் கழித்தால் கழிக்க முடியாது, கடுப்பாக இருக்கும். இவர்களுக்கு மருந்தாக திராட்சை பழம் ஒரு 1/4 கிலோ அளவு, திராட்சை என்றால் விதை உள்ள பன்னீர் திராட்சை,
விதை இல்லாத திராட்சைகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம். உயர் ரக திராட்சைகளை சாப்பிடுபவர்களுக்கு இந்த வலி கண்டிப்பாக குறையாது. விதையுள்ள பன்னீர் திராட்சைகளை பயன்படுத்த அவர்களுக்கு சிறுநீரகத்தில் உள்ள வலிகள் குறைய வாய்ப்புண்டு. இதனுடன் சேர்த்து மிளகு சேர்க்க வேண்டும். பின்பு காப்பு என்று சொல்லும் சிறு பீழை அல்லது கண்ணு பீழை என்பார்கள். இவை மூன்றும் சேர்த்து நாம் குடிக்க சிறுநீரகத்தில் உள்ள வலிகள் குறைந்து சிறுநீரக பை பெரியதாகும். இதற்கு மருத்துவ முறையாக முதலில் திராட்சை பழத்தை உப்பு தண்ணீரில் கழுவ வேண்டும். பின்பு கண்டிப்பாக 1 நிமிடமாவது கழுவ வேண்டும். அதன் பின்பு மஞ்சள் கலந்த தண்ணீரில் 1 நிமிடம் கழுவ வேண்டும். அதன் பின் அந்த பழங்களை உதிர்த்து எடுத்து நன்றாக அரைத்து தோல் விதை இவைகளை நீக்கக்கூடாது. காம்பை மற்றும் அகற்றிவிட்டு தோல் விதைகளை சேர்த்து அரைத்து 10 மிளகு சேர்த்தால் போதுமானது. மிளகு 10 சேர்க்க சிறுநீரகத்தில் உள்ள கற்களையோ அல்லது உப்புக்களையோ கழுவி களையும். திராட்சையில் உள்ள அதனுடைய சிட்ரிக் ஆசிட் கலந்த அந்த திராட்சையினுடைய தன்மையும் அந்த உப்புக்களை உடைக்க வல்லது. ஏனென்றால் நாம் சாப்பிடும் சாப்பாட்டிலும் தண்ணீரிலும் அதிக அளவு நமக்கு தெரியாத உப்புகள் இருக்கின்றன. இந்த ரசாயன உப்புக்களை கரைய அந்த திராட்சையின் விதைகள் நல்ல பலனை கொடுக்கும். விதையில்லா திராட்சையை சாப்பிட்டு பலன் இல்லை. இந்த முறையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். திராட்சை, மிளகு, காப்பு, இந்த காப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கைப்பிடி அளவு என்றால் ஒரு 20 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக சேர்க்கலாம். அதிகமாக சேர்த்தாலும் காப்பு தவறு செய்யாது. அது நம்மை காப்பாற்றுவதால் அதற்கு பேர் காப்பு. அது சிறு பீழை என்பார்கள். கண்ணு பீழை என்றும் பெயர். கண்ணில் உள்ள பீழையை போல் இருப்பதால் கண்ணு பீழை என்றும். இது உடலில் உள்ள அடைப்புகளை வெளியேற்ற திறன் வாய்ந்தது. அதனால் சிறுநீரக பையில் அடைப்பு இருந்தால் இந்த கண்ணு பீழை கண்டிப்பாக அந்த அடைப்பை எடுக்கும். நன்றாக அரைத்து இது பழச்சாறாக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர அந்த சிறுநீரக பை கண்டிப்பாக பெரியதாகி இந்த வலி குறையும். சிறுநீரகத்தில் வலி இருக்கும் இந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, எல்லா பெண்களுக்கும் இது செல்லும். இவர்களுக்கு இடுப்பு வலியும் சேர்ந்து இருக்கும். சிறுநீரகம் கழித்து வலி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இடுப்பு வலி இருக்கும். இடுப்பு வலி இருப்பதால் கண்டிப்பாக இவர்கள் இந்த பழச்சாறை காலையில் ஒரு 250 கிராம் உள்ள திராட்சை பழத்தை பிழிந்தெடுத்து அதனுடன் 10 மிளகு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு 20 கிராம் காப்பு சேர்த்து குடிக்க சிறுநீரகம் பெரியதாகி அவை சிறுநீரை வெளியேற்றும். சிறுநீரில் வெளியேற்ற அதில் உள்ள சூடு, உப்பு எல்லாம் குறையும். இந்த அதிக சூடு உள்ள உடலுக்கு வலி கண்டிப்பாக ஏற்படும். அந்த வலியையும் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும். இந்த முறையை கண்டிப்பாக கையாள வேண்டும். இவர்கள் வெளியே செல்லும்போது கண்டிப்பாக கை கால்களில் தேங்காய் எண்ணெய் தேய்த்தால் சூடு வெளியே உள்ள வெயிலினுடைய தாக்கம் குறையும். இவர்கள் அடுப்படியில் நிற்கும் பொழுது அடி வயிற்றில் நேராக அடுப்பினுடைய அனல் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் இவர்கள் பருத்தி ஆடைகளை அணிவது சிறந்தது. பருத்தி ஆடைகளை அணிந்தால் கண்டிப்பாக அடி வயிறு குளிர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது உள்ள மாற்று சேலைகளாகிய எல்லா சேலைகளை கட்டினாலும் அடிவயிறு சூடு குறையாது. நம் முன்னோர்களாகிய பெண்கள் அப்பொழுது 16 முழம் 32 முழம் சேலை கட்டினார்கள். அவர்களுக்கு இந்த வயிற்று வலி என்பதே வராது. ஏனென்றால் அது உடல் முழுவதும் சுற்றி உடலை கவசமாக காப்பாற்றியது. அந்த முறையை இப்பொழுது யாரும் பயன்படுத்த முடியாவிட்டாலும் பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினால் அடி வயிற்றில் உள்ள வலி கண்டிப்பாக குறையும். சூடு குறைந்தால் அடி வயிற்றில் உள்ள வலி, அந்த வலிக்கு சுருண்டு படுப்பார்கள் அல்லது சிறுநீர் கழிக்கும் போது அப்படியே தரையில் உட்கார்ந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வலி இருக்கும். இந்த வலிக்கு இது சிறந்த மருந்து. அது இல்லாது நீங்கள் வெளியே செல்லும் பொழுது வெள்ளரி பழம், இந்த வெள்ளரி பழ சாற்றை நீங்கள் ஒரு 200 மில்லி அல்லது 300 மில்லி அளவுக்கு குடிக்க அந்த சிறுநீரக பை பெரியதாகும். ஆனால் வலி சிறுக சிறுக குறையும். இந்த திராட்சை, மிளகு, காப்பு சேர்த்து சாப்பிட சீக்கிரமாக வலி நிவர்த்தியாகும்.
அதற்கு துணையாக இந்த பழச்சாறுகளை நீங்கள் சாப்பிடலாம். இப்பொழுது உள்ள தர்பீஸ் என்னும் தண்ணி பழத்தை நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக சாப்பிட வேண்டும். வெள்ளரி பழத்தை சாப்பிடுங்கள். சமைக்கும் உணவில் சுரைக்காயை சேர்த்து கொள்ளுங்கள். சுரைக்காய் அதிகம் சேர்க்க சிறுநீர் அதிகமாக வெளியாகும். இப்படி வெளியாக சிறுநீர் பை கண்டிப்பாக பெரியதாகும். இதற்கு எந்த வகையான அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. அதனால் சிறுநீரகத்தை பாதுகாக்க இந்த திராட்சை மிளகு காப்பு கலந்த கலவையான பழச்சாறை குடிக்க சிறுநீரகம் பாதுகாக்கப்பட்டு உங்கள் உடல் நலம் பாதுகாக்கப்படும். இந்த முறையை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.